viewers, very good afternoon. This is Chennai car trainers, highly professional and personal teaching கொடுத்துட்ருக்கோம். நம்ம சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிவேஸ் பார்க்கிங் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அந்த ரிவேஸ் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டேரிங் கண்ட்ரோல் கரெக்டாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கரெக்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த பார்க்கிங்குள்ளே வைக்க முடியும். இப்போ சார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராப்பராக வந்து அவரோட அந்த பார்க்கிங்குள்ளே வந்து பார்க் பண்ண போகிறாரு. ஸோ எப்படி வந்து க்ளீனாக வந்து பார்க் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு கரெக்டான மெத்தடு. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கோம். ஸோ ஒரு க்ளீனாக வந்து பார்க்கிங்குள்ளே கொண்டு போயிருக்காரு. சூப்பராக வந்து அவரால் பார்க் பண்ண முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து பக்கா பார்க்கிங் உங்களுக்கு. ஸோ நான் ரிவேஸ் பார்க்கிங் அவருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். ரொம்ப க்ளீனாக வந்து பண்ணுறாரு. இப்போ வந்து பக்காவாக வர ஆரம்பிச்சிருக்கு அவருக்கு. ஸோ அந்த பார்க்கிங் எப்படி பண்ணணுங்கிற அந்த நீட்டான அந்த கிளாரிட்டி வந்து சூப்பராக வர ஆரம்பிச்சிருக்கு. ஜஸ்ட்டு இப்போ அவர்கிட்ட கேட்போம். ஹலோ சார், பார்க்கிங் எப்படி இருக்குது இப்போது? ஒரு மாதிரி லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். சீக்கிரம் வந்துடும்னு நினைக்கிறேன். சூப்பர். கொஞ்சம் அந்த லெஃப்ட் ரைட்டு அந்த ரிவர்ஸுக்கும் அதுக்கும் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. ஓகே, ட்ரை அகெயின். ஓகே ஓகே. அதேமாதிரி ஸ்ட்ரைட்டாக வெளியில் போயிட்டு திருப்பிட்டு போயிட்டு வாங்க. சூப்பர். ஒவ்வொரு டைமுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்க்கிங் பாக்ஸ் இங்கே இருக்கிறதுனால ஸோ இதுக்குள்ளேயே வந்து பார்க் பண்ணணும், இந்த லைனை தாண்டி போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் அவருக்கு. ஸோ அந்த ஒரு மெத்தடையும் வந்து அவர் இங்கே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. ஸோ க்ளீனாக வந்து கட் பண்ணிவிட்டு மறுபடியும் போயிட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டு திரும்ப இந்த இடத்துல அவர் பார்க் பண்ணும்போது அந்த க்ளீனான அந்த ஃப்ளோ வந்து அவருக்கு வருதா அப்படிங்கிறத பார்க்குறோம். நிஜமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு மூமெண்ட் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு நீட்டாகவே தெரியும். ஸோ அகெயின் வந்து வண்டியை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி வந்துட்டுருக்காரு. இப்போ இந்த பாக்ஸ்குள்ளே வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே அவர் எப்படி பார்க் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு டைமுமே வந்து எல்லாருக்கும் வந்து இந்த பார்க்கிங் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஏன்னா எங்கே நம்ம வண்டியை திருப்புறது, எந்த பக்கம் திருப்பினா எந்த பக்கம் வண்டி மூவ் ஆகும், ஃபஸ்ட்டு அந்த மூவ்மெண்ட்டை வந்து கரெக்டாக கவனிக்கணும். ஸ்டேரிங்கோட அந்த ஃப்ளோ அந்த மூமெண்ட்டு வந்து க்ளீனாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் க்ளீனாக வந்து பார்க்கிங்கே கொண்டு வர முடியும் வண்டியை. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் திருப்பும்போது உல்ட்டாவாக திருப்பினா தான் வண்டி இந்த பக்கம் மாறும் அப்படிங்கிறதும் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இல்லை அப்படின்னா அதே பொசிஷனில் வண்டி போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் வந்து ஃபுல்லாக லெஃப்ட்டில் திருப்பியிருக்காரு. ஸோ வண்டி என்ன ஆகும் உங்களுக்கு மாறும். ஸோ இந்த இடத்துல அவர் என்ன பண்ணணும், மறுபடியும் வந்து அந்த ஸ்டேரிங்கோட அட்ஜஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்துட்டு ஸ்டேரிங்கோட கண்ட்ரோலை வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டாருனா தான் அவரால் ப்ராப்பராக இதுக்குள்ளே கொண்டு வர முடியும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கொண்டு வந்துட்டுருக்காரு. ஸோ க்ளீனாக உள்ளே வராரு. இப்போது லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும், ரொம்ப திருப்பாமல். ஃபஸ்ட்டு க்ளீன் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட எஸ் இந்த இடத்துல ஒரு ஷார்ப்பான ஒரு பார்க்கிங் இது. இந்த பார்க்கிங்கில் எந்த அளவுக்கு வந்து பக்காவாக பார்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்த்தீங்கனாலே தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குற பார்க்கிங் செக்ஷனு. எந்த அளவுக்கு வந்து க்ளீனாக இருக்குது பாருங்கள். நீங்களும் நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸ்க்கு வந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பு சொல்லிக் கொடுப்போம். ஸோ அப்படி சொல்லிக் கொடுக்கறதுனாலே வந்து உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாகிடும். அதாவது டென்ஷன் ஃப்ரீ ட்ரைனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸோட ட்ரைனிங் தான் உங்களுக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸு, இந்த லொக்கேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு லொக்கேஷனு. இதில் நல்லா என்ஜாய் பண்ணுற விஷயமும் இருக்கும். அதே சேம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் நீங்கள் நல்லாவே கற்றுக்கலாம். ஸோ உங்களுக்கு தனியாகவே வந்து அலோவ் பண்ணிவிடுவோம் நீங்களே பார்க் பண்ணணும் அப்படின்றத. ஸோ அப்படி தான் வந்து சார் இப்போ வரைக்கும் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு வந்து ரொம்ப க்ளீனாக வர ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பு இந்த மெத்தடை வந்து கரெக்டாக அவர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. நான் சொல்லி கொடுத்தேன் எங்கே வரைக்கும் வரணும், கரெக்டாக எங்கே போனதுக்கப்புறம் வண்டியை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும், மூவ் பண்ணி ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ மறுபடியும் இப்போ அந்த விஷயத்தை அவர் கரெக்டாக பண்ணுறாரா அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியம். பார்க்கிங்கில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாமல் பார்க் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு தேவையான ஒரு விஷயம். இப்போ க்ளீனாக இப்போ அதை தான் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது எஸ் ஒரு நல்ல ஒரு ஃப்ளோவில்
வந்ததுக்கப்புறம் ஸ்டேரிங்கை வந்து ஃபுல்லாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் மூவே பண்ணணும். ஸோ அதை இப்போ கரெக்டாக பண்ணுறாரா, க்ளீன் ஃப்ளோ வருதா அப்படின்றத பார்ப்போம். எஸ், கம்ப்ளீட்டாக திருப்பிட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணணும் வண்டியை. எஸ், மறுபடியும் மாற்றணும் ஸ்டேரிங்கை. எஸ், மாற்றுறாரு, மாற்றிட்டுருக்காரு. மறுபடியும் வெயிட் பண்ணிவிட்டு ஸ்டேரிங்கை ஸ்ட்ரெயிட் பண்ணணும். ஸ்டேரிங்கை ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டாரு. யா, குட், சூப்பர். இப்போ எக்ஸலண்ட்டாக கொண்டு வந்துட்டார். ஸோ கொஞ்சம் டஃப்பாக இருந்தாலும் அவர் அந்த பார்க்கிங்கை வந்து அவரே பண்ணதுனால கொஞ்சம் ரைட்டு கொஞ்சம் லெஃப்ட்டுன்னு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணாலும் ஃபைனலாக வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணார் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஸ்டிக்கையும் இடிக்காமல் ரொம்ப க்ளீனாக வந்து பார்க் பண்ணியிருக்காரு. ஸோ என்னோடய கைடன்ஸ் இல்லாமல் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்கும்போது ஸோ நம்ம சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட கைடன்ஸ் இல்லாமல் அவங்க பார்க் பண்ண கற்றுக்கணும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து சார் இப்போ ரொம்ப சூப்பராகவே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சார் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கிறது வந்து உங்களுக்கு செமி ஆட்டோமேட்டிக் கிராண்ட் i10 நியாஸு. ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு வண்டி. ஸோ இந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. பட் பார்க்கிங் மட்டும் தான் வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காகவே இருந்தது அவருக்கு. ஸோ அதை தான் இப்போ நான் சரி பண்ணிகிட்ருக்கேன் அவருக்கு. ஃபஸ்ட்டு வந்து நான் அவருக்கு சொல்லிட்டேன் எப்படி பண்ணணும், எந்த மெத்தட் வரைக்கும் நீங்கள் வந்து மூவ் ஆகலாம், எப்படி வண்டியை ஸ்ட்ரெயிட் பண்ணி போய்க்கலாம், நல்லா ஸ்ட்ரெயிட்டாக போய்க்கலாம், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கட் பண்ணி வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஃப்ளோ அவர் ஃபாலோ பண்ணுறார் அகெயின். ரொம்ப ஈஸியாக க்ளீனாக வந்து கண்ட்ரோல் பண்ணி வர்றதுங்கிறது வந்து ரொம்ப அழகான ஒரு மெத்தடு. ஸோ எஸ், கரெக்டாக கட் பண்ணி வந்துட்டுருக்காரு. இந்த இடத்துல வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வராரா, ஸ்டேரிங்கோட கண்ட்ரோல் வந்து அவர் கரெக்டாக இருக்கா, எந்த இடத்துல அவர் வீக்காக ஆகுறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். தப்பான ஒரு மூமெண்ட்டில் வந்து திருப்பி இருந்தாலும் ஸ்டேரிங்கை வந்து கரெக்டாக திருப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வரணுங்கிறது வந்து ரொம்ப சிம்பிள் ஒரு மெத்தடு அது. ஸோ அதை வந்து நம்ம அழகாகவே பண்ண கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ நான் அவருக்கு திரும்ப இந்த இடத்துல சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ க்ளீனாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. கண்ட்ரோல் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக வர ஆரம்பிச்சிருக்கு அவருக்கு. எஸ், இப்போ கரெக்டாக வந்துட்டார். இப்போ ஸ்டேரிங்கை மட்டும் ஸ்ட்ரெயிட் பண்ண வேண்டியிருக்கும் அவர். ஸ்டேரிங்கை ஸ்ட்ரெயிட் பண்ணாததுனால வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கிராஸாக போக ஆரம்பிக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கிராஸாக போயிட்டுருக்கு. மறுபடியும் வண்டியை ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போயிட்டுருக்காரு. கொண்டு போயிட்டு மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வராரா அப்படின்னு பார்ப்போம். இல்லை, ஸ்டேரிங்கை வந்து கரெக்டாக திருப்பணுங்கிறது வந்து அவருக்கு இன்னும் அந்த மெத்தட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரிய ஆரம்பிக்குது. எஸ், இப்போது வண்டி அலைன்மெண்ட்டை மறுபடியும் மாற்றணும். அலைன்மெண்ட்டை மாற்ற வேண்டியிருக்கும். என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். கொஞ்சமாக மாற்றிட்டுருக்காரு. யா, சூப்பர். ஃபைனலாக பார்க்கிங்குள்ளே வந்துட்டார். எஸ், நமக்கு தேவை ஃபைனலாக பார்க்கிங்குள்ளே வரணுங்க. நான் கைட் பண்ணாமல் அவரே பக்காவாக வந்து பார்க்கிங்குள்ளே வச்சுட்டாரு. பட் கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக பண்ணாலும் க்ளீனாக பண்ணிட்டார் அப்படிங்கிறத மட்டும் நம்மளால் இப்போ பார்க்க முடியுது. சூப்பர். ஸோ நீங்களும் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், என்ஜாய் பண்ணி ஓட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சென்னை கார் ட்ரெயினர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவோம். பி கூல் அண்ட் ஹாப்பி டிரைவ். ஸோ அதே மாதிரி நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ண வேண்டிய நம்பர் வந்து 8678981111. இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வந்து சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருக்கோம். தேங்க்யூ வியூவர்ஸ். ஹாய். ஸோ இன்றைக்கி என்னோட ஃபைனல் டே 10th டே ஹைவே ட்ரைனிங். ஸோ 10 டேஸில் நான் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக கார் ஓட்ட கற்றுக்கிட்டேன். என்னெல்லாம் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. சென்னை கார் ட்ரைனர்ஸ்னால 10 days இஸ் நாட் அ லாங் டைம். அதனால் சின்ன டைமில் வந்து எனக்கு நல்லாவே கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்களும் இப்படி கம்மியான டயத்தில் ஆனால் நல்ல ப்ராப்பராக எல்லாம் கற்றுக்கணும், காரை பற்றி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சென்னை கார் ட்ரைனர்ஸ்க்கு கால் பண்ணிவிட்டு சேருங்க. நல்ல கற்றுக்கலாம். 10 days எல்லா இடத்துக்கும் ஓட்டுற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஸோ ப்ளீஸ் சேருங்க சென்னை கார் ட்ரைனர்ஸ். தேங்க்யூ. Bye.